ஆமாப்பா தம்பி, நான் ஒரு பிரச்சனைக்காக ஊருக்கு போயிட்டேன். அதனால என்னால் வர முடியல. உங்களை யாரையும் நான் பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் எனக்கான ஆதரவு தருவீங்களா? ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பிகளா, காதில் விழுகுதா? மறுபடியும் எனக்கு ஆதரவு தருவீங்களா? என்னங்க கருத்து சொல்லிட்டா நாங்க குண்டு மண்டு 2 பேரும் இல்லாமையா? அவன் எங்கன்னா வெளியே போயிருக்கான். அவன் நாளைக்கு வருவான் சார். சரிப்பா, ஊரோட நிலவரம் எப்படி இருக்கு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னென்ன என்னென்ன சண்டை நடந்தது? என்னென்ன கூத்து நடந்தது? சார், அந்த மாமியார் மருமகள் சண்டை நடக்கல சார். அவங்க வீட்டில் தான் ஒரு பெரிய கூத்து நடந்தது. அந்த அம்மா இந்த ஆடி மாதம் இது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறீன்னு போயிட்டு பொங்கல் வைக்கணும்னு சொல்லி போனாங்களாம். போனவங்க அந்த அம்மாவுக்கு மருமகளுக்கு பொங்கல் வைக்கிறதுன்னா என்னன்னு தெரியல. உடனே அந்த அம்மா கேட்டிருக்கு, பொங்கல் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு. மாமியார் சொல்லியிருக்கு, பொங்கலா? இதில் என்ன சொல்லியிருக்கு மாமியாரு, பொங்கலா? பொங்க வைக்க தெரியலையா? தலைவி என் தலையில் பொங்கலை வை அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே என்ன செஞ்சிச்சு மருமக, நெசம்பொழியே இந்த அம்மா தலையில் தான் பொங்கலை வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு முன்னால போய் பானையை வச்சு பொங்கல் செஞ்சு கிண்டிட்டு சுட சுட கொண்டாந்து அந்த மாமியார் அம்மா உட்காந்து இருந்துச்சான். அது தலையில கொண்டாந்து வச்சுட்டான். அத்தை இந்தாங்கத்த பொங்கல் வச்சுட்டேன், உங்க தலையில வச்சுட்டேன், நீங்க தான் சொன்னீங்கன்னு சூடோட கொண்டு வச்சு அந்த அம்மா டான்ஸ் ஆடி பொங்க பானையெல்லாம் கீழே விழுந்து ஐயோ அப்பான்னு கத்தி ஒரே சிரிப்பா இருந்துச்சான். பாவமாகவும் இருந்துச்சான். அப்புறம் எல்லாரும் நம்பி என்னம்மா பொங்க வையின்னா என்னம்மா இப்படி கொண்டாந்து வைக்கிற? இல்லைங்க, அவங்க தான் சொன்னாங்க பொங்க எப்படி வைக்கிறதுன்னு, கோயிலில் பொங்கலை வச்சு என் தலையில் கொண்டாந்து வை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சி, கோயிலில் பொங்க வச்சு எல்லாரும் மாமியார் தலையில் கொண்டு அந்த பொங்கலை வைக்கணும் நினச்சி நான் வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு என்ன தெரியுங்க, அவங்க தான் அப்படி சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாரும் நெசமாக தான் செஞ்சாலா இல்லை சொன்னதை வேணுமே செஞ்சுட்டாளா, இவ்வளோ புரியாத ஒரு மர்மம் இருப்பாளா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வேதனையும் பட்டுட்டு ஒரே சிரிப்பும் வேறையா வேதனையும் வேறையா அந்த இடமே கவிகளைந்து போச்சான். ஊரில் எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு ரொம்ப பேர் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வேதனைப்பட்டாங்க சார். அடக்கடவுளே, இப்படி இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்ப்பாங்க? பொங்க வைக்கிறதுனா அந்த அம்மாவும் பாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் பொங்க எங்கே வைக்கிறதுனா கோயிலில் பொங்கல் வச்சு என் தலையில் வையின்னு சொன்னால் அவள் கரெக்டாக செஞ்சுருக்கா. ஒரு வேளை அப்படித்தான் முறை போல் இருக்குது. கோயிலில் பொங்க வச்சு மாமியார் தலையில் கொண்டு பொங்கலை வைக்கணும் போல முறை போல இருக்கும் கொண்டு வச்சுருந்துருக்கு. அட நான் இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம பேசும்போது பார்த்து பேசணும், எவ்வளோ கோவம் இருந்தாலும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்றது. நம்ம கோவத்தில் சொல்லுவோம், அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஒருவேளை நெசத்துலேயுமே அப்படி தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு செஞ்சிருச்சு அந்த பிள்ளை. சரி சரி விடுங்க விடுங்க விடுங்க, என்ன செய்கிறது, எல்லாத்தையும் நினச்சிட்டு தான் போகணும். குடும்பம் இருந்தால் என்ன தம்பி நடந்துருக்குறது. ஆனாலும் இனிமேல் இந்த மாமியார் சூடு வாங்கிடுச்சு நல்ல தலையில். இனிமேல் மருமகிட்ட என்ன வச்சுக்கணும், வாயே திறக்காது. அந்த அம்மா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, யார்ட்டையாவது கேளுங்கன்னு சொல்லிட்டு போகுதா இல்லையான்னு பாருங்கள், அதுதான் நல்லது. அதான் சார், யார்ட்டையும் பிள்ளைகிட்டையும் கூட பேசும்போது நம்ம வீட்டுகளில் பேசினோம்னா என்ன மாதிரி சொன்னா என்னப்பா அப்படின்னா, ஏதாவது சேட்டை பண்ணுனா அப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, உன்னை பெற்றதுக்கு என்னை செருப்பால் அப்படின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். இனிமேல் இருக்க பிள்ளைங்க பெற்றதுக்காக ஒரு செருப்பால் அடிக்கணும் போது நேசம் ஒளே அடிச்சு வைங்க சார், பார்த்து இருந்துக்கோங்க சார். சரிங்க சார், அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு வந்து பார்ப்போமா சார்? நீ மண்டுவையும் கூட்டிகிட்டு வரேன் சார் நாளைக்கு.